இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொளியின் 2ஆம் பாகம். இன்றைய காணொளியில் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்ட காட்சிகள் எங்கெங்கு நடைபெற்றது என்பதை பற்றி காண்போம். அந்த அனைத்து காட்சிகளின் சுருக்கத்தை இந்த காணொளியில் காண்போம். ஒவ்வொரு காட்சிகளின் விரிவான விளக்கத்தை இனி வரவிருக்கும் நாட்களில் தொடர்ந்து காண்போம். முதலாமானது, இந்த இறுதி காலத்திற்கான காட்சிகளின் தொடக்கம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள லாசலைட் ஃபலாவாக்ஸ் என்ற இடத்தில் நடந்தது. இது பிரான்சின் ஆல்ப்ஸ் மலைகள் பக்கத்தில் உள்ள ஒரு மலையில் இந்த காட்சி நடைபெற்றது. காட்சி நடைபெற்ற இடம் பள்ளத்தாக்கில் உள்ள கிராமத்திற்கு மேல் உள்ள மலைப்பகுதி ஆகும். இங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த 15 வயதை அடையப்போன மெலானி கல்வாட் மற்றும் 11 வயது மேக்சிமின் ஜிராட் என்ற சிறு ஆடு மேய்க்கும் குழந்தைகளுக்கு அன்னை காட்சி கொடுத்தார்கள். இது ஒரு நாள் மட்டும் தோன்றிய காட்சி. இது 1846ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை நடந்தது. இந்த காட்சியில் குழந்தைகள் முதலில் அன்னையை கண்டபோது அன்னை அழுது கொண்டிருந்தார்கள். அந்த காட்சி முழுவதும் அன்னை அழுது கொண்டே இருந்தார்கள். உலக மக்களின் பாவத்தின் நிமித்தமும் அதனால் வரப்போகும் தண்டனையை நினைத்தும் அழுதார்கள். இருவருக்கும் தனித்தனியாக ரகசியங்களும் மற்றும் பொதுவான தீர்க்க தரிசனங்களையும் கொடுத்து மறைந்தார்கள். மறைவதற்கு முன் குழந்தைகளிடம் ஒழுங்காக தினமும் ஜெபமாலை சொல்லும்படி கூறி சென்றார்கள். அந்தி கிறிஸ்துவை பற்றிய தகவலை அன்னை இந்த காட்சியில் சொல்லியிருக்கிறார்கள். அதை அனைவருக்கும் தெரியப்படுத்தும்படி கூறியுள்ளார்கள். ஆனால் திருச்சபை பல காரணங்களால் இதை கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு மேலாக தெரியப்படுத்தவில்லை. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் காலத்தில்தான் அந்த ரகசியங்கள் வெளியிடப்பட்டது. அதுவும் மெலனிக்கு கொடுத்த ரகசியங்கள் மட்டுமே வெளியிடப்பட்டது. மேக்சிமினுக்கு கொடுத்தவை இதுவரை எங்குமே வெளியிடப்படவில்லை. இப்பொழுதுதான் அது அறியப்பட்டுள்ளது. சலேட் மாதா கொடுத்த அனைத்து தீர்க்க தரிசன ரகசியங்களை அடுத்தடுத்த காணொளிகளில் காண்போம். இந்த தீர்க்க தரிசனங்கள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இரவு நேரங்களில் அடிக்கடி வாசித்து தியானித்ததாக கூறப்பட்டு உள்ளது. இரண்டாவது தீர்க்க தரிசன காட்சிகள் திருச்சபை வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்களாக, அதாவது 68 வருடங்களாக கொடுக்கப்பட்டவையாகும். இது மரிய ஜூலி ஜஹானி என்று அழைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக கன்னிகைக்கு கொடுக்கப்பட்டவையாகும். இந்த காட்சிகள் 1873ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது அவர்களது 23ஆம் வயதில் தொடங்கி 1941ஆம் ஆண்டு அவர்கள் இறக்கும் வரை நடைபெற்றது. காட்சிகளின் தொகுப்புகள் 120,000 பக்கங்கள் கொண்டவை. 5 காய வரம் பெற்ற புனிதர்கள் உண்டு. அவர்கள் அனைவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 கைகள், 2 கால்கள் மற்றும் திருவிழா காயங்களை பெற்றார்கள். ஆனால் மரிய ஜூலி ஜஹானி அவர்கள் 5 காயங்கள் மட்டுமல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் பாடுகளின் போது பெற்ற அனைத்து காயங்களையும் பெற்றார்கள். அதாவது முள்முடி காயம், கசையடி காயம், அவர் கயிறுகளால் கட்டப்பட்டதால் ஏற்பட்ட காயங்கள் முதற்கொண்டு அனைத்து காயங்களையும் 68 ஆண்டுகளாக தன் உடலில் கொண்டிருந்தார்கள். மரிய ஜூலி ஜஹானிக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் தேவ அன்னை, புனித சூசையப்பர், அதிதூதர்கள், தூதர்கள், புனிதர்கள் என்று அனைவரும் பல முறை காட்சி கொடுத்துள்ளார்கள். வெளியில் அதிகமாக தெரியப்படுத்தப்படாத புனிதர் பட்டம் கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய புனிதை. இவர்கள் இருந்த இடம் பிரான்ஸ் நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பிரிட்டானி எனப்படும் ஒரு கிராமமாகும். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளின் தீர்க்க தரிசனங்கள் உலக அனைத்திற்கும் ஆனது. கடைசி காலத்தில் நடக்கப் போகும் அனைத்தும் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதை கேட்பவர்கள் மனம் மாறாமல் இருக்க வாய்ப்பே இல்லை.
இதுவும் திருச்சபையால் பல காரணங்களால் வெளியிடப்படவில்லை. மரிய ஜூலி ஜஹானிக்கு காட்சி தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் 1ஆம் உலகப் போர் தொடங்கி நடந்து முடிந்தது. 2ஆம் உலகப் போரின் போதும் 3 வருடங்கள் காட்சி தொடர்ந்தது. பாத்திமாவிலும் மற்றும் டில்லியிலும் அன்னை காட்சி கொடுத்தார்கள். ஆக அன்னை 3 மிகப்பெரிய தீர்க்க தரிசன காட்சிகளில் ஒரே காலகட்டத்தில் தோன்றியுள்ளார்கள். மரிய ஜூலி ஜஹானிக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களின் நிறைய ரகசியங்கள் அச்சு பிசகாமல் இதுவரை நடந்து உள்ளது. ஒன்று கூட பொய்க்கவில்லை. இனிமேலும் நடக்க இருப்பவைகளும் சொல்லப்பட்டு உள்ளது. அவற்றை நாம் சலேத் காட்சிகளின் தீர்க்க தரிசனங்களுக்கு பிறகு காண்போம். 3 நாட்கள் பூமியை இரவும் பகலும் இருள் சூழ்ந்து கொள்ளும் என்று தீர்க்க தரிசனம். சிவப்பு கலந்த நீல நிற உத்தரியம், அதாவது பர்பிள் ஸ்காப்பலார், அதன் முக்கியத்துவம், இறுதி காலத்தில் நாம் வைத்திருக்க வேண்டிய புனித பொருட்கள் போன்ற பல வகையான தீர்க்க தரிசனங்கள் மரிய ஜூலி ஜஹானி மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. நம் ஆண்டவரின் வேண்டுகோளுக்கு இணங்க பிறரின் பாவங்களுக்கு பலியாக அவர்கள் மனம் திரும்ப தன் உடலில் துன்பங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆன்மீகவாதி இந்த மரிய ஜூலி ஜஹானி என்ற புனித பட்டம் பெறாத புனிதை. கடவுளால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட விக்டிம் சோல் இவர்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நடைபெற தொடங்கும் காலகட்டத்தை அறிந்து கொள்ள 4 அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை: 1. மரிய ஜூலி ஜஹானி மறைவுக்கு பின் 80 - 83 ஆண்டுக்கு பின் தொடங்கும். அவர்கள் மறைந்தது 1941 வருடம். ஆக அதனோடு 80 வருடத்தை கூட்டினால் 2021, 83 வருடங்களை கூட்டினால் 2024. 2. அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்யும் ஒரு இங்கிலாந்து அரசியின் மறைவுக்கு பின் நடக்கும். குயின் 2ஆம் எலிசபெத் தான் இங்கிலாந்து வரலாற்றிலேயே அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தது, அதாவது 70 ஆண்டுகளுக்கு மேலாக. அவர்கள் 2022ஆம் ஆண்டு மறைந்தார்கள். 3. இங்கிலாந்து, இஸ்ராயேல் மற்றும் பெர்சியா நாடுகளுக்கு இடையே பதட்டங்கள் நடக்கும்போது. பெர்சியா என்பது இப்பொழுது ஈரான் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த 3 நாடுகளிலும் பதட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 4. ஐரோப்பா முழுவதும் அதிகமாக இஸ்லாமியர்கள் குடியேறும்போது. இது கடந்த சில ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இவை அனைத்தும் நடந்தேறிவிட்டன. அதிகமாக ஜெபிப்போம். உலகத்திற்காக இறைவனிடம் இடைவிடாது மன்றாடுவோம். 3வது தீர்க்க தரிசன காட்சி டில்லியில் நடந்ததாகும். இது பிரான்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நார்மாண்டி மாகாணத்தில் உள்ள ஒரு இடம். இங்கு மேரி மார்டல் என்ற கன்னிப்பெண்ணுக்கு 1897ஆம் ஆண்டிலிருந்து 1903ஆம் ஆண்டு வரை காட்சி கொடுத்து தீர்க்க தரிசனம் கொடுத்துள்ளார்கள். இங்கும் பூமியை 3 நாட்கள் இரவும் பகலும் இருள் சூழும் என்று அறிவித்துள்ளார்கள். இதன் முழு விவரத்தை வரப்போகும் காணொளிகளில் காணலாம். 4வது பாத்திமாவில் கொடுத்த காட்சிகள். இது சலேத்தின் காட்சிக்கு பிறகு 70 ஆண்டுகள் கழித்தும், மரிய ஜூலி ஜஹானிக்கு காட்சி கொடுக்கும் போதேவும் மற்றும் டில்லியின் காட்சிக்கு பிறகு 14 ஆண்டுகள் கழித்தும் பாத்திமாவில் 1917ஆம் வருடம் மே மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை ஒவ்வொரு மாதத்தின் 13ஆம் தேதி என்று 6 முறை காட்சி கொடுத்துள்ளார்கள். 9 வயதான லூசியா டாஸ் சாண்டோஸ், 8 வயதான பிரான்சிஸ்கோ மார்டோ மற்றும் 6 வயதான ஜசிந்தா மார்டோ என்று 3 படிப்பறிவு இல்லாத ஆடு மேய்க்கும் தூய்மை உள்ளம் கொண்ட குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்து 3 மிகப்பெரிய ரகசியங்களை கூறி அந்த 3 ரகசியங்களையும் 1960ஆம் ஆண்டுக்குள் உலக மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் திருச்சபை வழக்கம் போல பல காரணங்களால் வெளியிடவில்லை. முதல் 2 ரகசியங்களை அறிவித்தது.
மற்றும் 3ஆம் ரகசியத்தின் ஒரு பகுதியை திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலின் முயற்சியால் பல எதிர்ப்புகளை மீறி மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இப்பொழுதுதான் அந்த 3ஆம் ரகசியத்தின் முழுமையும் வெளிவந்து உள்ளது. அதை நாம் வரவிருக்கும் காணொளியில் காண்போம். 6ஆம் காட்சியின் போது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அன்னை பாத்திமாவில் நிகழ்த்தினார்கள். அதை ஏறக்குறைய 75,000 மக்கள் கண்டுள்ளார்கள். பாத்திமா தீர்க்க தரிசனங்கள் மற்ற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் விட முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. மரியாயின் மாசற்ற இருதய பக்தி முயற்சி இந்த காட்சிகளின் போதுதான் கொடுக்கப்பட்டது. முதற் சனி பக்தி முயற்சியின் முக்கியத்துவமும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் அதன் அவசியத்தையும் அன்னை அனைவருக்கும் குழந்தைகள் மூலம் அறிவித்தார்கள். நரகத்தின் காட்சி குழந்தைகளுக்கு அருளப்பட்டது. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்காக நிறைய ஜெபிக்கும்படி அன்னை கூறினார்கள். பாவிகள் மனம் திருந்த வேண்டி நிறைய பாவ பரிகாரங்களை செய்யும்படியும் அன்னை அறிவித்தார்கள். இந்த காட்சியின் போதுதான் 1ஆம் உலகப்போர் கூடிய விரைவில் முடியும் என்றும் மக்கள் மனம் மாறாவிட்டால் 1ஆம் உலகப்போரை விட பயங்கரமான 2ஆம் உலகப்போர் தொடங்கும் என்றும் அறிவித்தார்கள். அப்படியே நடந்தது. முழு 3ஆம் ரகசியத்தை வரப்போகும் காணொளிகளில் காண்போம் அன்னையின் அருளால். அடுத்த காணொளியில் மற்ற 3 தீர்க்க தரிசன காட்சிகள் என்னென்ன என்பதை பற்றியும் விவரமாக காணத் தொடங்குவோம். அதுவரை அன்னையின் ஆசீரோடு காத்திருப்போம். தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம். ஆமென்.